മേനകേ ശരിയമ്മേ, ഞാൻ പുറത്തു പോയിട്ട് വരാം. എവിടെ പോകുന്നു? വീട്ടു ജോലിയൊക്കെ കഴിഞ്ഞു. ഓഹോ, കഴിഞ്ഞോ? ഇത് പിന്നെ ആരാ ചെയ്യുക? അടിച്ചു വാരടി. மேனகா, இந்தா வீட்டுல எங்க அக்கா செஞ்சாங்க, உனக்கு கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். என்னது? மசால் வடை. മസാല വടയോ? എനിക്ക് വളരെ ഇഷ്ടമാ. മോളെവിടെ പോണെന്ന് പറഞ്ഞല്ലോ, പോയിക്കോ. இந்தா உங்க சித்தியே எல்லாத்தையும் எடுத்துக்குவான்னு தெரிஞ்சுதான் உனக்காக தனியே கொண்டு வந்தேன். நன்றியக்கா. அப்புறமா சாப்பிடுறேன். உன் கஷ்டமெல்லாம் எப்பதான் திரும்ப பாவம். என் கல்யாணத்துக்கு அப்புறம் தீந்துருங்கா. அப்படின்னு யார் சொன்னா? குருவி ஜோசியக்காரன் சொல்லியிருக்கான். ஆமா, உங்க சித்தி உன்னை கல்யாணம் பண்ணி வைப்பான். நானே பண்ணிக்கிறேன். நான் தான் பணம் சேர்க்கிறேனே, வீட்டுக்கு தெரியாம. எப்படி? இப்படிதான் எல்லாரும் வீட்லயும் எடுபடி வேலை செஞ்சு சம்பாதிக்கிறேன். கல்யாணத்துக்கா? அக்கா, கல்யாணத்துக்கு எவ்வளவு பணம் வேணும்? 2000 ரூபாய் இது வேண்டியிருக்குமா? ஓஹோ, மாசம் 13,000 ரூபாய். அப்படின்னா எவ்வளவு மாசம் ஆகும் சேர்க்க? நான் வர்றேம்மா. கோமதிக்கா, தண்ணீர் அப்புறேன். என்னத்துக்கு மோத்தார்கன் வசிச்சீங்க? உன்னை வரவழைக்கத்தான். எதுக்கு? இதை கொடுக்கத்தான். புடவையா வாங்கிட்டீங்களா? ஐயோ, ஏன் இந்த புடவை நான் வீட்டுக்கு எடுத்துட்டு போக முடியாது. அக்கா ஏதுன்னு கேட்பாங்க. ஐயோ, நான் ஆசையா வாங்கிட்டேன். நீ புது புடவை கட்டிக்கணும், கோவிலுக்கு போகணும், ஹோட்டலுக்கு போகணும், அப்புறம் போட்டோ எடுத்துக்கணும். என்ன இவ்வளவு ப்ரோக்ராம்? உன் பர்த்டே ப்ரோக்ராம். அதெல்லாம் முடியாது. இப்போ மேலே கொடுத்து வாங்கிட்டேன், பணம் சேர்த்து வாங்கிட்டேன். திருப்பி கொடுத்தா செருப்பில் அடிப்பேன். நீங்களாம் கேட்டுக்காரங்க, நாங்கள் தான் நம்ம மனைவி, நாங்கள் தான் கொடுத்து வாங்கிக்குவாங்க. முணுமுணுக்க வேண்டாம். இங்க இருக்கிற வரைக்கும் கட்டிக்குவேன். வீட்டுக்கு போகும்போது புது புடவை இங்கேயே விட்டுட்டு போயிடுவேன். சரிதானா? உங்க ஃப்ரெண்ட் எங்க? அவன் நீச்ச குளத்துக்கு போயிருப்பான். இந்த கட்டிக்கோ. அது அந்த என்னடா பியூட்டிஃபுல். புடவை கட்டிட்டாச்சு. அப்புறம் கோவிலுக்கு போனோம், ஹோட்டலுக்கு போனோம், போட்டோ எடுத்துக்கணும். பிறந்த நாள் வாழ்த்துக்கள். உங்க 2 பேரை யார் அதிர்ஷ்டசாலின்னு சொல்ல தெரியல. மேட்ச்லெஸ் மேட்ச். இதோ பாருங்க செல்வி, அவன் என் ஃப்ரெண்டுங்கிறதுக்காக நான் சொல்லல. அவன் ஒரு மாணிக்கம். நீங்க தான் அதிர்ஷ்டசாலி. வாழ்க. ஆசீர்வாதத்துக்கு அப்புறம் நான் கழுடுக்கிறதா முறை. பாலாஜி, ठीक है? பிரசாத் இருப்பா, நீ வர. எங்க? கோவிலுக்கு போறோம், ஹோட்டலுக்கு போறோம், போட்டோ எடுத்துக்கிறோம் நம்ம 3 பேரும். கேமரா உன் காலுக்கு வரும். அதுக்குள்ள நாங்க ஸ்டூல் எடுத்துருவோம். நீ மரத்தை பிடிச்சிட்டு தொங்கணும், அவ்வளவுதான். வசனம் ஏதாவது கொடுங்க சார். அது எல்லாத்தையும் கதாநாயகி தான் தூக்குல தொங்குறது முன்னாடியே பேசிட்டாங்களே. நீ தொங்கனா போதும். நீ கதாநாயகி வெறும் டூப்பு தான். கைத்த கழுத்துல மாட்டிக்கோ. எஸ், ரெடி ரெடி. சைலன்ஸ் சைலன்ஸ். ஸ்டார்ட் கேமரா. ஆக்ஷன். ஐயோ அக்கா. கட் 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 கட்.
கயிறு இருந்து போச்சுப்பா. ஏம்மா தூக்கு கயித்துல ஒழுங்கா தொங்க தெரிய வேண்டாமா? அனுபவம் இல்ல சார். அனுபவம் இல்லாம ஏம்மா நடிக்க வரீங்க? சரி சரி, மரத்துல வேற கயித்து கட்டுப்பா. ஏம்மா அங்கே நின்று இருக்க? வேற கயிறை கட்டணும். இறங்கி அப்படி நில்லு. சீக்கிரமா வாங்க. அப்புறம் எங்க அக்கா பாத்துருவாங்க. அக்கா, என் படிப்புக்காக நீ எவ்வளவெல்லாம் கஷ்டப்படுறேன்னு இப்பதான் நானும் இன்னைக்குதான் புரிஞ்சுட்டேன். உங்க பேரு? பாலாஜி. நான் உங்க பக்கத்து கட்டடத்துல தாங்க இருக்கேன். நான் செல்வியை ரொம்ப... உங்களால இவ்வளவு கண் கலங்காம வச்சு காப்பாற்ற முடியுமா? நிச்சயமா. ஆனா அவ படிப்பு முடிஞ்ச அப்புறம் தான் கல்யாணம். ஓ எஸ். ஆனா ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், நாங்க எப்பவும் போல சந்திச்சுக்கலாம் இல்லையா? சந்திக்க கூடாதுன்னு நான் சொன்னேன். நீங்க சும்மா இருந்துட்டு போறீங்களா? ஏமா எங்கம்மா போயிட்ட? கயிறு கட்டியாச்சு. ஷார்ட் ரெடி. வாமா. இது பாரு, நான் தூக்குல தொங்கிட்டு அப்புறமா வீட்டுக்கு வரேன். நீங்க போங்க.